ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய ஆடியோ பதிவில் ஆனந்தம் வழங்கும் அனுமன் என்ற ஆடியோ பதிவை வெளியிடுகிறேன். இதனுடைய பலன் முழுக்க நீங்கள் அனைவரும் கேட்டு பலனடையுங்கள். இறை வழிபாடுகளில் நாம் மனமுருகி இறைவனை வேண்டி அவர்களிடம் கோரிக்கை வைத்தால் அது நிச்சயமாக 100% வெற்றியை தரும். அனுமன் வழிபாடு ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆனந்தமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி தனவரவை பெருக்கி கொடுக்கும். அதற்கு அவர்கள் இறைவனிடம் மனமுருகி வெற்றிலை மாலை மற்றும் வடைமாலை தயாரித்து அனுமனுக்கு அதை சாத்தி வழிபட்டால் அந்த ஜாதகர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி, வளர்ச்சியின் உச்சிக்கே செல்லலாம். அவருக்கு உகந்த ஜெயந்திமான் அனுமன் ஜெயந்தி அன்று அவரை வழிபட வேண்டும். இப்படி வழிபடக்கூடிய ஆனால் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர்க்கும் ஆற்றல் அனுமனுக்கு உண்டு. ஜெய அனுமான், வீர அனுமான், சிவ அனுமான் என விதவிதமாக அனுமன் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். சுசீந்திரம் ஐயன் கோவிலும், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலும், வேகுப்பட்டி ஆஞ்சநேயர், காரைக்குடி அருகிலுள்ள சகல விஷ்ணு ஆலய கோவில்களிலும் அனுமன் வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருளை பாவிக்கிறார். அப்படி அருளை பாவிக்கும்போது அந்த அனுமனுடைய கோவிலுக்கு வெற்றி மாலை அணிவித்து வழிபட்டால் அவர் நினைக்கக்கூடிய வெற்றிகளையெல்லாம் வாழ்க்கையில் குவிப்பார். துளசி மாலை அனுமனுக்கு அணிவித்து மாலையாக அனுபவித்து வழிபட்டால் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய இல்லத்தில் உள்ள வாழ்க்கையிலும் துயரங்களும் அவரை விட்டு துள்ளி ஓடும். வடைமாலை அணிவித்தால் அனுமனுக்கு மனமுருகி வேண்டி அவரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகி முழுவதுமாக வெற்றியடைவார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மிக கடுமையான விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஒரு ஜாதகருக்கு அல்லது வீட்டில் உள்ளவர்களுடைய ஜாதகர்களுக்கும் இருக்கக்கூடிய நோய்களும் அவர்களை விட்டும் அந்த குடும்பத்தை விட்டும் அகலும். விரதம் இருக்கும் நாட்களில் மிகவும் சுத்தமாக அந்த ஜாதகர்கள் இருக்க வேண்டும். அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அனுமனை முழுமையான தியானித்து ஒருவேளை உணவு மட்டுமே உண்டால் உன்னத பலன் 100% அந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும். அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவித்து வழிபட்டால் இடப்பிரச்சனையில் உள்ள தடைகள், வியாபாரத்தில் உள்ள தடைகள், போட்டித் தேர்வுகளில் உள்ள தடைகள், வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தடைகள்,
கோர்ட்டு வழக்குகளில் இருக்கக்கூடிய தடைகள், திருமணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வெற்றிலை மாலை அணிவிப்பார்கள். தங்கள் கோரிக்கைகள் அகலும். அவல், பொரி, கடலை, கற்கண்டு, வாழைப்பழம் போன்றவற்றை அனுமனுக்குரிய நைவேத்தியமாக நாம் வைத்து படைத்தோமேனால் நிச்சயமாக அனுமனுக்கு அந்த பிரசாதம் ஏற்பட்டு வாழ்க்கையில் உன்னதமான நிலைகளையெல்லாம் நாம் அடைய முடியும். அதாவது ஆஞ்சநேயருக்கென்று தனியாக கோவில்கள் சில இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விதமான சகல வசதிகளையும், நிறைய ஆடை ஆபரணங்களையும், படிப்பில் அதிக பட்டங்களையும், நாம் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று மனப்பான்மையோடு கடுமையாக முயற்சி செய்து இறையருளும் சேர்ந்தால் அந்த தேர்வில் வெற்றி பெற்று நாம் உயர்ந்த பதவியையும் உன்னதமான பதவியையும் நம்மால் அடைய முடியும். அதோடு வண்டி வாகன வசதிகளை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள் நாம் ஒரு ஆசையை நிறைவேற்றும் விதமாக அந்த ஆசையும் உடனடியாகவே நிறைவேறும். பல பேருக்கு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் முழுமையாக நீங்கி அவர்களுக்கு உடனடியாக திருமணமானது நடைபெறும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு வாரத்திலும் அவர்களால் முடிந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த பூஜையை அர்ச்சனை செய்து அனுமானை வழிபட வேண்டும். அப்படி அனுமானை வழிபடுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய விளைநிலங்களில் விளைச்சல் அதிகமாகும். ஆடை ஆபரணங்களை அதிக அளவில் வாங்கி குவிப்பார்கள். புது வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அந்த ஜாதகருக்கு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். இது 100% நடக்கக்கூடிய ஒன்றாகவே கருதப்படுகிறது. அவருடைய ஞாபத்தை சொல்லி, அவருடைய மந்திரத்தை சொல்லி நாம் தினமும் மனமுருகி வேண்டி நம் கோரிக்கைகளை வைத்தோமேயானால் நம் கோரிக்கைகளை ஏற்று நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய அனுமான் அவர்கள் தொழிலில் அதிக லாபமும், நினைத்த தொழிலை செய்வதற்கு தேவையான பொருளாதார வசதியும் நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி தருவார். குடும்பத்தில் உள்ள மனக்கவலைகள் நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக அகலும். அவருடைய உருவப்படத்தை நம் பூஜை அறையிலே வைத்து தினமும் வழிபாடு செய்து மனமுருகி நாம் வேண்டி வைக்கக்கூடிய
கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்படும். அதனால் நம் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அடைய முடியும். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுகின்ற காலத்தில் குழந்தை பேறு பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் எல்லாராலும் பாராட்டும்படியும் புகழும்படியுமாக செல்வாக்குடனும் நன்மதிப்புடனும் வண்டி வாகன வசதியோடும் விவசாயத்தில் மற்றவர்களை காட்டிலும் புதிய முயற்சிகளை எடுத்து அதில் அதிக லாபம் பெற்று வெற்றி பெற்றவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் வர முடியும். ஆக அனுமனை நீங்கள் அனைவரும் வழிபடுங்கள். இதுவரை இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.